பெண்களை எல்லாம் ஓசின்னு சொன்னா லாக்அப் மரணங்கள் அடிக்கடி நடந்தா இன்னைக்கெல்லாம் என்ன ஃபேஷன்னா திமுக ஆட்சி எதிர்கட்சிகள் கூட்டம் நடத்தினால் இது மாதிரி குறுகலான சந்தை தான் நமக்கு பொதுக்கூட்டம் நடத்துறது கொடுப்பாங்க. இன்னைக்கெல்லாம் என்ன ஃபேஷன்னா திமுக ஆட்சி எதிர்கட்சிகள் கூட்டம் நடத்தினால் இது மாதிரி குறுகலான சந்தை தான் நமக்கு பொதுக்கூட்டம் நடத்துறது கொடுப்பாங்க. குறுகிய சந்தை கொடுப்பது என்ன காண்பிக்கிறது என்றால் திமுக குறுகிய புத்தி உள்ள கட்சி என்பதை காண்பிக்கிறது. குறுக்கு புத்தி உள்ள ஒரு கட்சி. இப்படியெல்லாம் எதிர்கட்சிகளின் வாயை அடைத்து விட முடியாது. இந்த குறுக்கு புத்தியே உங்கள் ஆட்சியின் நாட்கள் குறுகி கொண்டிருக்கின்றன என்பதை காண்பிக்கிற ஒரு கூட்டமாகத்தான் இந்த கூட்டம் அமைய போகிறது. நிச்சயமாக ஒரு மாற்றம் வரத்தான் போகும். என்கிட்ட கூட ஒரு மீடியா நண்பர் கேட்டாரு, கூட்டணின்னு எழுதியிருக்கிறீங்க, மேடைக்கு புன்புறம் கூட்டணினா 3 சுழி நீ போட்டிருக்கிறது, மேடையின் முகப்புல கூட்டணினா 2 சுழி நீ போட்டிருக்கு, இது தப்பு இல்லையான்னு கேட்டாரு. தப்புதான். மேடைக்கு பின்னால கூட்டணின்னு எழுதின தொழிலாளி ஐயா காமராஜர் ஆட்சி பண்ண காலத்துல படிச்சவரு. இங்க நீ 2 சுழி நீ போட்டது கலைஞர் ஆட்சியில படிச்ச தம்பி எழுதியிருக்கிறாரு. அதனால அவர் தப்பு தப்பா தான் எல்லாம் எழுதுவாரு. எதெல்லாம் இந்த மீடியால பிரச்சனை பாருங்க. ஒரு கூட்டணியில என்ன பிரச்சனை இருக்கிறது என்று சொல்வதற்கு எதையெல்லாம் பிரச்சனையாக கேட்கிறார்கள் என்று பாருங்க. நான் சுருக்கமாக இந்த யாத்திரை, இந்த பயணத்தினுடைய நோக்கத்தை சில வரிகள்ல தான் சொல்ல போறேன். சுருக்கமா நாம ஒரு பஜனை பாட போறோம். வெங்கடேசா வெங்கடேசான்னு ஒரு பஜனை வர மாதிரி ஒரு பஜனை பாட போறோம். நான் சில வாக்கியங்களை சொல்லுவேன். நீங்க எல்லாம் சத்தமா ஸ்டாலின் ஆட்சி திமுக ஆட்சின்னு மாத்திரம் திரும்ப திரும்ப சொன்னா போதும். சொல்லலாமா? சொல்லியாச்சுன்னா இந்த கூட்டம் அதனுடைய நோக்கத்துடன் துவங்க ஆரம்பிக்கும் என்று நினைக்கிறேன். சத்தமா சொல்லணும். திமுக ஆட்சி ஸ்டாலின் ஆட்சின்னு சொல்லணும். நான் வாசிக்க ஆரம்பிக்கிறேன். பெண்களை எல்லாம் ஓசின்னு சொன்னா பாலியல் கொடுமைகள் பல மடங்கு கூடினா போக்சோ குற்றங்கள் பெருசா போச்சுன்னா பாலியல் கொடுமைகள் பல மடங்கு போச்சுன்னா போலீஸ்காரங்களை ரவுடிகள் அடிச்சா போலீஸ்காரங்களை ரவுடிகள் அடிச்சா குழந்தைகள் மருந்தில் கலப்படம் செஞ்சா குழந்தைகள் மருந்தில் கலப்படம் செஞ்சா லாக்அப் மரணங்கள் அடிக்கடி நடந்தா லாக்அப் மரணங்கள் அடிக்கடி நடந்தா அணில் ஓடி கரண்ட் கட்டானா அணில் ஓடி கரண்ட் கட்டானா இலங்கை தமிழன் செத்து போனான்னா இலங்கை தமிழன் செத்து போனான்னா கச்சை தீவை தாரை வார்த்திருந்தா கச்சை தீவை தாரை வார்த்தா மதுரையில் சாலைகள் கண்ணில் படல் என்ன மதுரையில் சாலைகள் கண்ணில் படல் என்ன மாநகராட்சியில் வீட்டு வரி திருட்டுனா மாநகராட்சியில் வீட்டு வரி திருட்டுனா தமிழனை தமிழ்நாட்டை தலைகுனிய வைத்தா தமிழனை தமிழ்நாட்டை தலைகுனிய வைத்தால் மக்கள் கூட்டம் வயிறு எரிஞ்சா மக்கள் கூட்டம் வயிறு எரிஞ்சா மதுவில் தமிழ்நாடு தள்ளாட வச்சா மதுரை தள்ளாட வச்சா மாநிலம் முழுசும் கஞ்சா கிடைச்சா மாநிலம் முழுசும் கஞ்சா கிடைச்சா பாட்டிலுக்கு 10 ரூபாய் தட்டி பறிச்சா மாணவர்க்கெல்லாம் போதை மருந்து கிடைச்சா அரசு ஊழியர் வயிற்றில் அடிச்சா பெண்களை எல்லாம் ஓசின்னு சொன்னா இதுதான் இந்த ஆட்சி. இந்த ஆட்சி அகற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தமிழகம் தலைநிமிர ஒரு தமிழனின் வெற்றி பயணத்தை நாம் துவங்கி இருக்கிறோம்.